WWE வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சமோன் ரெஸ்லரை சைன் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இக்கெல்லு. இக்கெல்லு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நம்ம சமோன் அந்த டைனஸ்டி அவ்வளோ பெரிய ரெஸ்லிங் ஃபேமிலி இருக்காங்க தெரியுமா, அந்த குடும்பத்தில் ஒரு மெம்பர் தான், தூர சொந்தக்காரமாக வச்சுக்கோங்க ஓசஸ்லாம். ஸோ இக்கெல்லு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜப்பானில் இருந்தார். அவரோட ஏடபிள்யூவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இனிஷியல் டேஸ்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அவர் வந்து WWE வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE அவங்களோட நியூஸ் சைனிங்ஸை பற்றி நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் சோர்ஸியாக பார்த்தோன்னா அவங்க வந்து ஆப்வியஸாக ஜேக்கப் ஃபட்டோ சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான சைனிங், அதில் ஒரு குறையே கிடையாது. ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர்ஸ் இந்த வேர்ல்டு. செம்ம ஒரு ஃபியூச்சர் அவருக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு WWE சாலிட்டாக அவரை வச்சு ஒரு பெரிய ஆளாக உருவாக அப்படி அந்த டைமில் இருந்தாரோ ஒரு புஷ் கொடுத்து சூப்பராகவே கொண்டு வரலாம் அவரை. ஸோ அது மட்டும் இல்லை, அவரை அந்த பக்கம் போக உமன்ஸ் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 2 பேரை எடுத்திருந்தாங்க. அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலியா. பட் ஜூலியா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஃபீமேல் ரெஸ்லர்ஸ். நிறைய பேர் போட்டி போட்டு எடுத்ததில்ல அவங்கள ஒருத்தங்க செம்ம ஒரு இன்ரிங் கேப்பபிலிட்டியில் எப்படி நம்ம அவங்க இங்கிலீஷ் தெரியாது, பட் இருந்தாலும் ரிங் கேப்பபிலிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆடிட்டிங் ஒரு ஃபைட் ஸ்ட்ராங் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செம்ம ஒரு ரெஸ்லர் ஜூலியா. ஸோ ஜூலியா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா AEW தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஜூலியாவோட ரெஸ்லிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா AEW தான் சூட் ஆகும். பட் அதான் அவங்க எல்லாரும் இது பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா NXTயில் வந்து அப்பேர் ஆனாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பக்கம் இருக்க ஜூலியா. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வீடியோ நானே போட்டிருந்தேன், ஸ்டெஃபனி வெக்கேரா வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெஃபனி வெக்கேரும் பார்த்திங்கன்னா AEW CMLலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்டெஃபனி வெக்கேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளைங் சூப்பரான ஒரு ரெஸ்லர்ஸ். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா WWE சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பக்கம் இருக்குது, இந்த ஆல்ரெடி சைனிங்லாம் ஆப் ஆகிடுச்சு. இன்னொரு அஃபிஷியல் இப்போ ரூமர் போயிட்டுருக்கு என்ன பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் சிட்டி மிஷின் கன்ஸ் கிறிஸ் சேபின் அண்ட் அலெக்ஸ் ஷெல்லி. ஸோ மோட்டர் சிட்டி மிஷின் கன்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேக் டீம் கைஸ். நீங்கள் வந்து ஏர்லி டேஸ் TNAயில் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2006, 2007, 2009, 2010 அந்த டைம்லாம் TNA பார்த்துருந்தீங்கன்னா மோட்டர் சிட்டி மிஷின் கன்ஸ்க்காகவே நான் பார்த்தேன். டேக் டீம் டிவிஷனை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. ஒரு சிங்கிள்ஸ் கம்பெடிட்டராகவுமே வந்து கிறிஸ் சேபினும் அலெக்ஸ் ஷெல்லியும் சூப்பரானவங்க. ஸோ மோட்டர் சிட்டி மிஷின் கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு அவங்க TNAவோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆகி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி ரூமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க AEW சைன் பண்ணிட்டாங்கன்னு தான் நிறைய பேர் நம்ம எதிர்பார்த்து WWE கூட AEWக்கு வந்து அவங்க தான் வருவாங்க, டீம் AEWல வருவாங்க இல்லை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ஏன்னா அவங்களுக்கு யங் பாக்ஸுக்குமே செம்ம ஒரு ரைவல் தான் இருக்குது. ஸோ அந்த இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து அவங்க WWEக்கு போகிறதா இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகாட்டியுமே ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. WWE கொடுத்த டீலில் WWE கொடுத்த டீல் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதாகும். அதனால் அவங்க வந்து அங்கே போக போகிறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் கரியர் எண்டில் இருக்காங்க. WWE யூஸராக சைன் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்யூச்சருக்காக தான் பண்ணுவாங்க. நல்லா வயசு அதிகமாக இருக்கிறவங்கள சைன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப எக்ஸம்ஷன் சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா LA நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவரில் NXTயில் வந்து லேட்டாக சைன் பண்ணவங்க தான். பட் அதான் அதனாலாம் கூட அவர் இன்னும் வேர்ல்டு சாம்பியன் ஆகலை பார்த்தீங்களா, அதையும் நோட் பண்ணணும். சைன் பண்ணாங்க, பட் அவங்க ஃப்யூச்சராக பார்க்குறாங்களான்னு தான் அது கஷ்டம்தான். ஸோ மோட்டர் சிட்டி மிஷின் கன்ஸ் வந்து ஒரு அவங்களுக்கு எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய ஸ்டேஜ் கிடைக்கணும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேக் டீம்ஸ் தனித்தனியாக பார்த்தா சூப்பரான ரெஸ்லர்ஸ் 2 பேருமே. ஸோ அவங்க வந்து WWEக்கு போனாலும் எனக்கு ஓகே தான், AEW போனாலும் ஓகே தான். ஸோ இது வந்து WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 4 பேர் இந்த 5 பேர் நான் பேசினவங்களையும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஸ்கில்ஸ் WWE எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், அந்த மைக் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா இங்கே யாரும் கிடையாது. ஜேக்கப் ஃபெட்டோவும் இருக்குது. ஜேக்கப் ஃபெட்டோ ஒரு யூனிக்கான ஸ்கில்லு, ஒரு வெறி பிடிச்ச பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பேசுகிற ஆள் ஜேக்கப் ஃபெட்டோ. ஸோ அவங்க பக்கம் மற்ற யாருக்குமே வந்து அந்தளவுக்கு வரையும் அப்பீல் கிடையாது. பட் இருந்தாலும் WWE வந்து இந்த சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம WWEலேயே இப்போ அவங்க ஹையர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இக்கல்லுவெல்லாம் பெருசாக ஒரு நம்பிக்கை கிடையாது. ஜேக்கப் ஃபட்டோ மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஒரு பக்க மெயின் ரோஸ்டர் காய் ஜேக்கப் ஃபட்டோலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூலியாவும் ஸ்டெஃபனி வெக்கேருமே என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டிவிஷனுக்கு ரெஸ்லிங் ஃபோக்கஸ்டாக போனாங்கன்னா அவங்க 2 பேருமே வேறு போக முடியும். மைக்கு விஷயத்தில் ஒரு அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு ரெஸ்லிங் பேஸ்டாக உமன்ஸ் டிவிஷனை கொண்டு போனாங்கன்னா ஜூலியா ஸ்டெஃபனி வெக்கேர் ஒரு செம்மையான ரெஸ்லர்ஸ், செம்ம அடிஷன் வந்து WWEக்கு கொடுப்பேன்.